நம்மள சில பேர்கள் இன்னைக்கு சாப்பிடும்போது எப்போவுமே மறந்துடுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை மறந்துடுவாங்க. அதான் சொல்லுவாங்க சில பேர், சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாமல் தின்ற நீ தின்றியா சைத்தான் தின்கிறியான்னு விளங்குறில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த வளமைகள் எல்லாம் ரொம்பவுமே குறைந்து விட்டது. பழைய காலங்கள் அவ்வாறு இல்லை. சாப்பாட்டுக்கு உட்காரும் போது தந்தை தாய் பிள்ளைகளை அழைத்து ஒரு இடத்திலே உட்கார வைப்பார்கள், தலையிலே தொப்பி போட்டிருப்பார்கள். சாப்பிடும்போது தொப்பி போடுவது ஃபர்தா என்று கேட்டால் எந்த ஃபர்தும் கிடையாது. ஆனாலும் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அணிந்து காட்டிய தொப்பி என்ற அடிப்படையில், ஒரு சுன்னா என்ற அடிப்படையில் தொப்பியை போட சொல்லுவார்கள். இரண்டாவதாக, பிள்ளைகளை சாப்பாட்டுக்கு உட்கார வைக்கும் போது ஒரு வெள்ளை துணி, ஒரு சுஃப்ராவை விரிப்பார்கள். விரித்து தாய் தந்தை பிள்ளைகளாக உட்கார்ந்து அழகிய முறையில் எல்லோரும் பிஸ்மில் சொல்லிவிட்டு, பிஸ்மிலை எல்லாரும் சொல்லி போட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். பிஸ்மில் சொல்லாவிட்டால் தாயும் தந்தையும் அந்த குழந்தையை திருத்துவார்கள். இன்று அவ்வாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. எல்லாம் புகழும் ஏகவல்லோனாம் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரைவிடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்றைய நாள் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபுடைய ஆரம்ப பகுதிக்குள் நுழைவதற்கு முன்னால் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறின் ஒரு சுருக்கத்தை நாம் பார்த்தோம். ஆனால் நேற்றைய நாளிலே நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வழமையாக கிதாபை ஆரம்பிக்கும் பிஸ்மில்லாவுடைய மகத்துவத்தையும் நாம் நேற்றைய நாளில் பார்க்க வேண்டி இருந்தாலும், நேற்றைய நாள் நேரம் போதாது என்ற காரணத்தினால் திர்மிதி இமாம் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் குறித்து மட்டுமே நேற்றைய நாள் பார்த்தோம். ஹைர், இன்றைய நாளிலே நாம் கிதாபுடைய ஆரம்பம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய இன்றைய கிதாபுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது, எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக்கொள்வது நமக்கு ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சுன்னத்து என்று சொல்வதை விட ஃபர்லுக்கு ஃபர்லு, சுன்னத்துக்கு சுன்னத்து என்று சொல்லும் அளவுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தில் ஒன்று, வாக்கியங்களில் ஆயத்துகளில் ஒன்றாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அது கட்டாயமான ஒன்று போல மற்ற எல்லா சூரத்துகளுக்கும் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயத்து தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், குல்லு அம்ரின் தி பாலின் லா யுப்தஉ பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அப்தர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை, அந்த விடயத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லாவிட்டால் அது பரக்கத்து அற்றதாக மாறும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும். அதே போல நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவைகள் அனைத்துக்கும் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும். சுன்னத்தான காரியத்துக்கு பிஸ்மில் சொல்வது சுன்னத், ஹராமான காரியத்துக்கு பிஸ்மில் சொல்வது ஹராம், மக்ரூஹான காரியத்துக்கு பிஸ்மில் சொல்வது மக்ரூஹ். அதே போல மார்க்கத்திலே, அதாவது நாம் செய்யக்கூடிய அற்பமான சில செயல்கள் இருக்கிறது, அவைகள் செய்யும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக்கொள்வது ஏற்றத்துக்கு மாற்றமானது என்று
இமாம்கள் நமக்கு அழகான முறையிலே அதை பிரித்து அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் சொல்லுகிறோம். அதனால தான் ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கும் போது நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆரம்பிக்கும் வழமை நம்மிடத்திலே இருக்கிறது. அந்த ஃபாத்திஹா ஓதி ஆரம்பிப்பது என்று வரும்போது அதிலே முதலாவது நமக்கு வருவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாம் எப்பொழுதும் மறந்து விடாமல் எந்தெந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அதிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி செய்யும் போது நமக்கு நிச்சயமாக நம்முடைய அந்த செயல்களிலே பரக்கத்து இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பல்கீஸ் ராணிக்கு லெட்டர் எழுதினார்கள். லெட்டரை எழுதும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய லெட்டர் அங்கே சென்று பல்கீஸ் ராணி இடத்திலே அது சென்றடைகிறது. அந்த பல்கீஸ் ராணி இடத்தில் அந்த சென்றடையும் போது அந்த லெட்டரை வாசிக்கும் போது இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. அதனால தான் லெட்டரை கிடைச்சதோட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை அவர்கள் வாசித்த அந்த பரக்கத்தினால், அந்த சொல்லுடைய பரக்கத்தினால், அந்த லெட்டரிலே இருந்த பிஸ்மில்லாவுடைய பரக்கத்தினால் பல்கீஸ் ராணிக்கு இஸ்லாத்துடைய பாக்கியமும் கிடைத்தது. மட்டுமல்லாது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மனைவியாக பல்கீஸ் ராணி காணப்பட்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அந்த வகையிலே நாம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வார்த்தை, இந்த ஆயத்துடைய மகத்துவத்தை நாம் என்றுமே விளங்கி வைத்திருக்க வேண்டும். நம்மள சில பேர்கள் இன்னைக்கு சாப்பிடும்போது எப்போவுமே மறந்துடுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை மறந்துடுவாங்க. அதான் சொல்லுவாங்க சில பேர், சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாமல் தின்ற நீ தின்றியா சைத்தான் தின்கிறியான்னு விளங்குறில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த வளமைகள் எல்லாம் ரொம்பவுமே குறைந்து விட்டது. பழைய காலங்கள் அவ்வாறு இல்லை. சாப்பாட்டுக்கு உட்காரும் போது தந்தை தாய் பிள்ளைகளை அழைத்து ஒரு இடத்திலே உட்கார வைப்பார்கள். தலையிலே தொப்பி போட்டிருப்பார்கள். சாப்பிடும்போது தொப்பி போடுவது ஃபர்தா என்று கேட்டால் எந்த ஃபர்தும் கிடையாது. ஆனாலும் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அணிந்து காட்டிய தொப்பி என்ற அடிப்படையில், ஒரு சுன்னா என்ற அடிப்படையில் தொப்பியை போட சொல்லுவார்கள். இரண்டாவதாக பிள்ளைகளை சாப்பாட்டுக்கு உட்கார வைக்கும் போது ஒரு வெள்ளை துணி, ஒரு சுஃப்ராவை விரிப்பார்கள். விரித்து தாய் தந்தை பிள்ளைகளாக உட்கார்ந்து அழகிய முறையில் எல்லோரும் பிஸ்மில் சொல்லிவிட்டு, பிஸ்மிலை எல்லாரும் சொல்லி போட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். பிஸ்மில் சொல்லாவிட்டால் தாயும் தந்தையும் அந்த குழந்தையை திருத்துவார்கள். இன்று அவ்வாறு அல்ல. சாப்பாடு எங்கே இருக்கிறது? சாப்பாடு தட்டிலே இருக்கிறது, மேசையிலே இருக்கிறது. பிள்ளைகள் பிளேட்டில் போட்டு போகிறாங்க, இடது கையிலே சாப்பாடு இருக்கிறது. வலது கையால் சாப்பிட்றாங்களோ தெரியாது, வலது கையால் சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் வலது கையால் சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சிலவர்கள் மேசையில் சாப்பாடு இருக்கும், இடது கையில் ஃபோன் இருக்கும், வலது கையில் சாப்பாடு இருக்கும். பிஸ்மில்லா சொன்னார்களா? சாப்பாடு கீழே சிந்துதா? அதெல்லாம் கணக்கும் இல்லை. ஏன்னு கேட்டால் சாப்பாடு சிந்துறதை பார்க்கறதுக்கு வாப்பாவுக்கும் நேரம் இல்லை, உம்மாவுக்கும் நேரம் இல்லை. சில வீடுகளில் சாப்பாட்டை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இதை சாப்பிட்டதா அல்லது பல கோழிகள் சேர்ந்து சாப்பிட்டதா என்று சந்தேகம் வரும் அளவுக்கு இருக்கிறது. இஸ்லாம் இருக்கிறதே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும்போது எப்படி ஒழுக்கமாக உட்கார வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருவார்கள். சாப்பிட்டா அந்த சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறதே அது கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து உடனே சாப்பிடவானாம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க? அது கீழே விழுந்ததினால் ஏதாவது அதிலே மனிதனுக்கு தீங்கு தரும் ஏதாவது இருந்தால் அதை சுத்தமாக்கி போட்டு சாப்பிடுங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு தான் அந்த காலத்திலிருந்து ஒரு சுஃப்ரா, ஒரு விரிப்பை விரித்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் பழைய காலத்தையும் இந்த காலத்தையும் யோசிச்சு பாருங்க. வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர் இவர் ஏதோ பொய்க்கு சொல்றாருன்னு நீங்க யோசிக்க வேணாம், இதை கட்டி சொல்றாருன்னு நினைக்க வேணாம். இன்னும் உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க. பழைய காலங்களில் உணவு அருந்தியதன் பின்னால் அந்த இடத்துல போய் நீங்க பார்த்தீங்கன்றால் உணவில் வேஸ்டாக நாம வீசக்கூடிய இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம் இருக்குதே அது மட்டும்தான் மிச்சமாக இருக்குமே தவிர
ஒரு 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 சோத்தை கூட, ஒரு மணியை கூட அந்த இடத்தில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிஸ்மில் சொல்லி சாப்பிட்டதன் பின்னால துஆவை ஓதி அழகிய முறையில் நாம் நடந்தவர்கள் தான் இன்று எல்லாமே நவீனமாக மாறி இருக்கிறது. இடது கையால் சாப்பிட்றதுன்றது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இடது கையால் தண்ணியை குடிக்கிறதுன்றது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. என் கண் முன்னால் கண்டால் நான் சில பேர்களுக்கு சொல்வேனே தவிர சில இடங்களில் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன இதில் வேலை இருக்குது? காலம் அவ்வாறு தான். கண் முன்னால் ஒரு தவறை கண்டால் கூட திருத்த முடியாத ஒரு காலம் இந்த காலம். உங்களுக்கு என்ன அதில் வேலை இருக்குது? உங்களோட வேலையை பாருங்க. அப்படி பேசும் ஒரு காலம் இந்த காலம். அதுக்கு சில பேரும் அப்படி இப்படி கண்ட மாதிரி ஒவ்வொன்று சொல்லி வைப்பாங்க. அது அப்படி இருந்தா ஏலும், இப்படி இருந்தா ஏலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் சொன்னார்கள், நீங்கள் திண்டாலோ குடித்தாலோ வலது கையால் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, வலது கையால் குடிங்க. ஏன் காரணம் தெரியுமா? ஷைத்தான் தான் இடது கையால் சாப்பிடுவான், ஷைத்தான் தான் இடது கையால் குடிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர், அந்த விடயத்தில் நாம் மிச்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே சாப்பிடும்போது கட்டாயமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சொல்லிக்கோங்க. நான் கட்டாயம் என்று சொல்றது ஃபர்ல் என்ற அடிப்படையிலே அல்ல, மறந்து விடாதீர்கள். அதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அவ்வளவு மகத்துவமானது தான். அதனால தான் சொல்லப்படுகிறது, பிஸ்மில்லாவுடைய வரலாற்றை நீங்க பிஸ்மில்லாவில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எந்த கித்தாபில் தேடினாலும் பார்க்கலாம். எல்லா கித்தாபுகளையும் பிஸ்மில்லாவுடைய மகத்துவம் எழுதப்பட்டிருக்கும். அது ஃபிக்ஹ் கித்தாபுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஹதீது கித்தாபுகளை எடுத்துக்கொண்டாலும், சில தஃப்சீர்களை எடுத்துக்கொண்டால் கூட பிஸ்மில்லாவுடைய மகத்துவத்தை எழுதாத கித்தாபுகளே கிடையாது. அதில் ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒரு ஒரு பெண்மணி இருந்தால், அந்த பெண்மணி எதுக்கெடுத்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவாவாம். எதுக்கெடுத்தாலும் பிஸ்மில்லா. அப்படி சொன்னால் ஒரு கணவர், அவருடைய கணவர், அவர் ஒரு நல்ல முஃமின் அல்ல, சொல்லப்படுது அவர் முனாஃபிக்குகளில் நின்றும் உள்ளவர். இஸ்லாத்தை ஈமான ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய நயவஞ்சகத்தனம் உள்ள ஒரு மனிதராக கணவர் இருந்தார். இந்த தாய் இருக்கிறாவுல எதை செஞ்சாலும் பிஸ்மில்லா, எதை செஞ்சாலும் பிஸ்மில்லா சொல்லிக்கொண்டே இருப்பாவாம். ஒரு நாள் இந்த கணவர் இவ ஏதாவது பண்ணி போடணும், இந்த பிஸ்மில்லா முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு ஒரு பணப்பொதியை கொடுத்து, இந்த பணப்பொதியை இந்த இடத்துல பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு கணவர் சொல்லுறார். சொன்னதுக்கப்புறம் கணவர் யோசிக்கிறாரு, சரி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல இருந்து எடுத்துருவோம். எடுத்து இவ எப்படியுமே பிஸ்மில்லா சொல்லி தானே வைப்பா, எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் அதை கேட்டு அந்த இடத்துல பணம் இருக்காத, அவர் தான் தூக்கிட்டாரு, கணவர் தூக்கிட்டாரு, பிளான் பண்ணி எடுத்துடலாமே. எடுத்துட்டு அந்த இடத்துல பணப்பொதி இருக்காது, நம்ம இந்த பிஸ்மில்லாவோட இந்த நிப்பாட்டிடலாம். சரி, அந்த தாயை கூப்பிட்டு மனைவியை கூப்பிட்டு, இந்தாங்க இந்த பணத்தை கபட்டில் இந்த இடத்துல அல்மாரியில் இந்த இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் கொண்டு வைத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வச்சு அடைச்சிட்டு வந்துட்டாள். கணவர் மனைவி இல்லாத நேரத்தில் டப்பன் அந்த பணத்தை தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு வேறொரு இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து மனைவியை கூப்பிட்டு, நீங்கள் அந்த பணத்தை வச்சிங்களே அதை எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. இப்போ பணம் அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டி விட்டு கணவர் எந்த இடத்தில் அதை வச்சாரோ அதை திரும்ப அந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளை போடுகிறார். மனைவி போய் திறந்து பார்த்தா உள்ள பணம் இருக்குது, பிஸ்மில்லா சொல்லி எல்லாம் வச்சாவ, அதே இடத்தில் பணம் இருக்கிறது. உடனே என்ன செய்கிறா, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த இடத்து கணவன்கிட்ட போய் கொடுக்கும்போது, நாம தானே ஒழிச்சு வேற இடத்துல மாற்றி வச்சோமே, திரும்ப எப்படி வந்திருக்குது? அவ சொன்னா, நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வச்சேன், அந்த பரக்கத்தினால அல்லாஹ் அங்கே தந்தான். பின்னால நயவஞ்சகத்தனமுள்ள அந்த மனிதர் நல்ல முஃமினாக மாறுகிறார். அஹ்மத் இப்னு ஷிஹாபுத்தீன் அல் கல்யூபி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் நவாதிருல் கல்யூபி என்ற கித்தாபில் எழுதுகிறார். சும்மா கதையல்ல, இது ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒன்று. இது அல்லாஹு தாலா ஒரு பொருளை அந்த இடத்துல இருந்து வேணுமென்று இன்னொருத்தர் மாற்றி வச்சதுக்கு பின்னால கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னதினால அதே இடத்தில் அல்லாஹ் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறான். நம்ம இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கு. செல்போனை அங்கே வச்சா, கண்ணாடியை இங்கே வச்சா, பேக்கை அங்கே வச்சா, தேடி தள்ளுறது. ஒரே வாகனத்துக்குள்ளதான், அந்த வாகனத்துக்குள்ள அங்கே வச்சாச்சா இங்கே வச்சாச்சான்னு பல இடம். ஏனென்றால் நம்மிடத்தில் ஒரு பொருளை வைக்கும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
என்று சொல்லும் வளமையும் அந்த முறையும் நம்மிடத்தில் இல்லை. பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும் சில கட்டத்தில் வேணுமென்று இல்லை, சில கட்டத்தில் நமக்கு மறந்துருந்தது. வைக்கக்கூடிய டைம்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி வைப்போம் என்ற வளமைகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அவ்வளவு மகத்துவமானது, சிறப்பானது. ஒரு செய்தி எழுதுவாங்க, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கார்ல, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ண்டா உலமாக்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர்ல ஒரு வித்தியாசமான ஆட்சியாளர், முஸ்லிமாக இருந்தவர் தான். ஆனால் நிறைய தாபியின்கள், நிறைய பெரிய பெரிய ஆட்களுடைய உயிர்களை எல்லாம் பறித்தவன். கிட்டத்தட்ட அவர் பழிவாங்கிய அல்லது அவர் எடுத்த உயிர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,00,000 நெருங்கும். அவ்வளோ பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஹஜ்ஜாஜ் இப்னு, ஆனால் அவர் இமாம்கள் சில கிதாபுகள் எழுதுவாங்க, அவர் செஞ்சது போலதான், உயிர்களை பறித்தவர், அவர் உயிர்களை எடுத்தவர். இதான் அவரை கூட நீங்கள் ஏசவானம்னு சொல்லுவாங்க. சில தசவுடைய கிதாபுகள் எழுதுவாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை ஏசியதினால் திட்டியதினால் நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டம் தண்டிக்கப்படுவார்கள். பாவத்தை செய்தவரை, அவன் பாவியவர், பாவம் செய்தவரை நாம் திட்டக்கூடாது, ஏசக்கூடாது என்று கூட சொல்லுவாங்க. வரலாற்றில் அவருடைய நிகழ்வுகளில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. ஒரு நாள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அரசவையிலே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு உட்கார்ந்து இருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது திடீரென்று அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்கள கூப்பிடுறார் ஹஜ்ஜாஜ், வாங்க அப்படின்னு. வாங்கன்னு சொல்லும்போது இவர் எழும்பும் போதே ஒரு கவலையோட ஒரு வார்த்தையை சொல்லி விட்டார். வார்த்தையை சொல்றோன்னா ரொம்ப மோசமா இல்லை, ஒரு சொல்லுவோம் நம்ம பாசையில் சொல்றோம், வினா போன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லி ஹஜ்ஜாஜுக்கு ஏசிட்டார். ஏசினதோட பக்கத்தில் இருக்கிறவன் என்ன செஞ்சிட்டாரு, போட்டு கொடுத்துட்டாரு, ஹஜ்ஜாஜே உங்களை இவர் ஏசுறாரு அப்படின்னு, ஹஜ்ஜாஜே உங்களை இவர் ஏசுறாரு, திட்டுறாரு அப்படின்னா. உடனே ஹஜ்ஜாஜ் கேட்டார், நீங்க என்ன திட்டினீங்களான்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், ஆமா நான் திட்டினேன்டா. நீங்க என்ன திட்டுனீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க, நீ தான் எத்தனையோ பேர் உயிரை பறிச்சிட்டியே, நான் உனக்கு பின்னால திட்டல, உனக்கு முன்னாலே சொல்றேன், நீ நிறைய சாலிஹான மனிதர்களுடைய நிறைய பேர்களுடைய உயிரை பறித்தவன் நீ அண்டு தைரியமா பேசுறாங்க. ஆனால் அவ்வளோ உயிர் எடுக்கிறவர் இவருடைய உயிர் எடுக்க மாட்டாங்கன்னு பயம் வரணுமே, ஏண்ட உயிரை எடுத்துட்டா. பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஹஜ்ஜாஜுடைய முகம் அப்படியே மாறி, சரி நீங்க வெளியே போங்க அப்படின்னா. கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எல்லாருடையும் உசுரை பறிக்கிறவை, எல்லாருடையும் உசுரை எடுக்கிறவை, ஆனா இவருக்கு பயந்துட்டாரு. போனதுக்கு அப்புறம் ஹஜ்ஜாஜ் இடத்துல கேட்டாங்க, என்னங்க நீங்க எல்லாரும் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டீங்களே, இவரை பார்த்து கொஞ்சம் அப்படியே திணறி போன மாதிரி ஆயினீங்களே, என்னாச்சுன்னு கேட்டாங்க. இல்ல, அவர் எழும்பி என்னிடத்தில் அப்படியே முன்னு வரும்போது அவருடைய தோல் புயங்கள் 2 சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அப்படியே கலக்கம் வந்துட்டு, அதுதான் நான் உடனே வெளியே அனுப்பினேன்டா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வெளியில கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க என்னங்க செஞ்சீங்க? இல்ல, அவர் என்னை கூப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி கைரில் அஸ்மா, பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்றது ஓதிக்கொண்டு தான் எழும்பினேன், அதுதான் அவருக்கு நடுக்கம் வந்திருக்குது என்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹ் கைரில் அஸ்மா, பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி, இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எங்களோட வாழ்க்கையில். அந்த அவைகளை எல்லாம் நாங்கள் எடுக்கும்போது சில கட்டத்தில் அவனை கண்டா பயம், இவனை கண்டா பயம் எல்லாம் இருக்குது இல்லை, அந்த நேரங்களில் இது போன்ற துஆக்கள், உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். சிங்கம் முன்னால் வந்தாலும், அல்லது சிங்கத்தை போலுள்ள ஒரு மனிதன் வந்தாலும், அல்லது வேறொரு அதைவிட பலமான ஒன்று வந்தாலும், இதெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய படைப்பு தான். பிஸ்மில்லா, நான் எழும்பி நின்றது பிஸ்மில்லா, நான் போறது பிஸ்மில்லா, நான் உறங்குவது பிஸ்மில்லா, எல்லாமே பிஸ்மில்லாவுடன் இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன்ட படைப்பு தானே, எதாயிருந்தாலும் அவன் படைப்பு தானே, அந்த படைப்பை அல்லாஹுவே கண்ட்ரோல் பண்ணுவான். ஏன்? அவன் என் பேர் சொல்லி ஆரம்பித்திருக்கிறான், என் பேர் சொல்லி நடந்திருக்கிறான், என் பேர் சொல்லி அந்த பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறான். எனவே உலகத்தில் உள்ள படைப்புகளை அல்லாஹ் இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் கட்டுப்படுத்த சக்தி மிக்கவன்.
எனவேதான் நம்முடைய கிதாபும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாவை தொடர்ந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தகவல்களுக்குள்ள நாங்கள் நுழையலாம். முதலாவதாக இந்த திர்மிதி இமாமுடைய ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற இந்த கிதாபுடைய ஆரம்பம் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பித்து முதலாவது பாடம் பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற இந்த திர்மிதி இமாமுடைய கிதாப் இருக்கிறதே, இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பற்றி மட்டும்தான் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெளித்தோட்டம் எவ்வாறு, உள்குணங்கள் எவ்வாறு, நடத்தைகள் எவ்வாறு, இபாதத்துகள் எவ்வாறு, இவைகள் அனைத்தையும் அடக்கியது தான் இந்த கிதாப். ஹைர். முதலாவதாக ஒரு குழந்தை பிறந்ததன் பின்னால இந்த குழந்தை நல்லா பேசுமா, நல்ல குணமா, நடத்தைகள் எவ்வாறு என்பது விளங்காது. முதலாவது புள்ள பிறந்துட்டா என்ன பார்க்கறது, புள்ள எப்படி இருக்கிறன்றது தான் பார்க்கறது. தாயிடத்தில் குழந்தையை கொண்டு வந்ததன் பின்னால் புள்ளைய பெத்த புள்ளைய கொண்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, வாப்பா லேட்டாகி வந்து புள்ளைய பார்த்தாலும் குடும்பத்தார்கள் வந்து பார்த்தாலும் முதலாவது பார்க்குற என்ன, புள்ளையில் ஏதாவது குறைகள் இருக்குதா என்றது தான் முதலாவது. அதுக்கப்புறம் புள்ள கொஞ்சம் பெருத்து 2.5-3 வயசு வரும்போது புள்ளைக்கு பேச இயலுமா, முதலாவதே பிள்ளை காது கேட்குறான்னு பார்ப்பாங்க. என்னது, கொஞ்சம் அங்கலிங்களை சத்தத்தை வச்சு பிள்ளை காது கேட்குறான்னு பார்ப்பாங்க. பேச இயலுமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருத்ததுக்கப்புறம் பிள்ளையோட குணம் என்ன, முதலாவது நாங்கள் பார்க்குறது என்ன, ஆள் எப்படி வெளிரங்கத்தில் தோற்றம் இருக்கிறது. ஹைர். அதைத்தான் திருமிதி இமாம் ஃபர்ஸ்ட்டுக்கே கொண்டு வராங்க. பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி. அதுக்காக வேண்டி ஒரு புள்ளையை பார்க்குற மாதிரி அல்ல, இருந்தாலும் நான் ஒரு உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். வெளித்தோட்டம், பெருமானாருடைய வெளித்தோட்டம் எவ்வாறு இருந்தது. அதில் முதலாவது ஹதீஸை பாருங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு ஸமிஅஹு யகூல் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பித்தவீலில் பாயினி வலா பில் கஸீரி வலா பில் அபியலில் அம்ஹகி வலா பில் ஆதமி வலா பில் ஜஅதில் கததி வலா பிஸ் ஸப்தி பஅஸஹுல்லாஹு தஆலா அலா ரஅஸி 40 சன فأقام بمكة 10 سنين وبالمدينة 10 سنين وتوفاه الله تعالى على رأس 60 سنة وَلَيْسَ فِي رَأْسِهِ وَلِحْيَتِهِ 20 شَعْرَةً بَيْضَاء. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவம் எவ்வாறு காணப்பட்டது. முதலாவது ஒரு ஆளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் தலைமுடி எப்படி இருந்தது, காது எப்படி இருந்தது, கண்ணு எப்படி இருந்தது, மூக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்குறதில்ல. முதலாவது பார்க்குற என்ன தெரியுமா, பார்க்க அழகா இருக்கிறாருண்ணா, அதுதான் ஃபர்ஸ்ட். முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நாங்கள் பார்க்கிறதாக இருந்தால் முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகு எவ்வாறு இருந்தது. அந்த அழகுக்கு பின்னால முடிட அழகு இவ்வாறு இருந்தது, மூக்குட அழகு இவ்வாறு இருந்தது, பல்லிட அழகு இவ்வாறு இருந்தது, காதுட அழகு இவ்வாறு இருந்தது, கையுடைய அழகு எவ்வாறு. அதில் முதல் ஃபர்ஸ்ட் தோட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு அழகாக காணப்பட்டார். இந்த அழகை பார்க்கறதுக்கு பல முறை இருக்குது. ஒன்று இருக்குது என்ன தெரியுமா, ஆள் அழகு சிரிச்சாத்தான் அழகு. ஆள் அழகு அவர் முடிகளை வெட்டிட்டு வந்தா தான் அழகு. ஆள் அழகு அவர் குளிச்சுட்டு ஒரு ஸ்டைலாக வருவார், அப்போ அழகாக இருக்கும். ஆள் அழகு கோட்டுகளை போட்டு கொஞ்சம் வந்தா ஆள் அழகாக இருக்கும். பல பேர்களுக்கு அழகு பல சந்தர்ப்பங்களில் வெளியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அழகு மட்டும்தான் எதை செய்தாலும் அழகாக இருக்கும், எந்த நேரத்தில் பார்த்தாலும் அழகாக இருக்கும். சரி பாருங்க, ஒரு மனுஷனுடைய அழகு வெளியாகிற நேரம் சிரிச்சாவா, மனுஷன் டல்லா இருக்கிற நேரம் எப்ப, டல் ஆளுக்கு எப்ப ஆளு சுகம் இல்லையண்டா என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, இல்லைங்க கொஞ்சம் முடியல எனக்கு ஏலாது, மேல் வருத்தம் கால் வருத்தம், இல்லை உங்களோட முகத்தை பார்த்தாலே விளங்குது உங்களுக்கு ஏதோ வருத்தம் இருக்கிற, ஏன்னா நீங்கள் நல்லா சிரிச்சு கொண்டிருக்கிற ஆளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ரொம்பவுமே ஒரு வருத்தத்தோடு இருந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அவங்களோட சக்கராத்துடைய நேரம். அந்த சக்கராத்துடைய நேரம் நெருங்கி இன்று காலை லுஹாவுடைய நேரத்தில் பெருமானார் வஃபாத்து என்ற நாள் சுபஹுடைய தொழுகை
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாள் சுபஹுடைய தொழுகை சஹாபிகள் எல்லோரும் சஃப்ல நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாயிட வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏலாது வரல பள்ளிக்குள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரையை நீக்கினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை நடத்த முன்னுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் அவ்வளோ வருத்தத்தோட திரையை நீக்கினார்கள். பெருமானாருடைய முகம் அவ்வாறு அழகாக காணப்பட்டது. ஒரு ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு குர்ஆனுடைய ஒரு பக்கம் போல் காணப்பட்டது. இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது, பெருமானார் அவ்வளோ வருத்தத்தோடு இருக்கும்போது கூட பெருமானாருடைய முகம் சந்திரன் போல் காணப்பட்டது. ஒரு மனுஷன் என்னதான் இருந்தாலும் கடுமையான வருத்தம் உள்ள நேரத்தில் அவருடைய முகம் டல்லாத்தான் இருக்கும். கடுமையான வருத்தம் உள்ள நேரத்திலே முகம் அப்படி இருக்குதுண்டா சிரிச்சா எப்படி இருக்கும்? அதனாலதான் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள், வைதா கான ஹாதல் ஜமாலு வஸ்ஸஃபாஉ, இவைகளெல்லாம் ஃபீ யௌமி மரலிஹி வ வஃபாத்திஹி, அட இவ்வளோ முகத்தெளிவும் முக அழகும் வஃபாத்தான நாளிலே இருக்கிறது என்றா சிரிக்கிற டைம்ல எப்படி இருந்திருப்பாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சந்தோஷமான நேரத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? இந்த ஒன்றே போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகில் நிறைந்தவர்கள் என்பதற்கு வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்பாங்க இமாம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள். அவ்வளோ வருத்தத்துடைய நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முகம் தெளிவானவர்களாக அழகானவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதே போல பாருங்க, சில பேருக்கு நோய் அல்ல, முகம் ஒரு மாதிரி கோபம் வந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வரும். எந்த டைம்ல கோபம் தெரியுமா? சில டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டா முகமெல்லாம் அப்படி சிவப்பா மாறுமா. எதுக்கு கோபப்படுவாங்க தெரியுமா? மார்க்கத்தில் ஒருவர் ஒரு பிழையை செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வரும். சிலவங்க கேள்வியை கூடுதலாக கேட்டாலும் கோபம் வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டதுக்கு கோபம் வராது. ஆனா சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரே கேள்வியைத்தான் அதுக்கு பதில சொல்லியாச்சு, திரும்பவும் வந்து கேட்பாங்க, திரும்பவும் வந்து கேட்பாங்க. சில டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுவாங்க, என்னங்க இது, இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு படுத்தின மாதிரி என்ன படுத்துறீங்க? அந்த ஒரு மாடொண்டு அல்லாஹ் அறுக்க சொன்னானே, ஒரு மாடு ஒரு உயிர் பலி போய் அந்த உயிர் பலியை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா சொன்ன, இது பஹு பக்கரா, ஒரு மாட்டை அருங்கோன்னாங்க. ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து இருந்தா சரி, மூசாவே கொஞ்சம் கேளுங்களே அல்லாட்ட, அந்த மாடு எப்படி இருக்கும்? மூசாவே அது தின்னுதா தூங்குதா, அதோட நிறம் என்ன எப்படி இருக்கும் என்றதோட அல்லாஹ் தாலா உடல்ல சொல்லிக்கொண்டே போனான். போயிட்டு 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 கடைசியாக ஒரு வாரத்தை சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் கிடைக்குமெண்டாங்க. அன்றைக்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாட்டி மறுமை நாள் வரைக்கும் அந்த மாடு கிடைச்சிருக்காதான். அந்த இன்ஷா அல்லாஹ்வால் அவங்க தப்பினாங்க. இதை வச்சுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்போ கொஞ்சம் கூடுதலாக கேள்வி கேட்டால் சொல்லுவாங்க, இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை படுத்தின மாதிரி என்ன படுத்துவான பண்ணுவாங்க. சில டைமில் ரசூலுல்லாஹ்க்கு அந்த டைமில் கோபம் வரும். ஒரு தவறு நடந்தால் சில டைமில் ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அதில் சொல்லுவாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரி, நல்ல அழகாக ஓதுவாங்க. அவங்க ஒரு நாள் தன்னுடைய அடிமை ஒரு தவறு செய்து தன்னுடைய அடிமைக்கு அவங்க அடிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் ஜாஹிலியாவிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே, அவங்கள்ட்ட அந்த பழக்கங்கள் இருக்கும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கப்புறம் அவங்க திருத்தி கொள்வாங்க இல்லையா. அடிச்சு கொண்டு இருந்தாங்க. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஃபத்துல் பாரியில் இந்த செய்தி எழுதுறாங்க. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இவங்களுக்கு தெரியாது. அப்போ உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சு கொண்டு இருக்கும்போது பின்னால வந்து இப்னு மஸ்ஊதே அப்படின்னு ஒரு சத்தம். என்ன செய்றீங்கன்னு கேட்கறதுக்கு கையில கம்பு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, என் கையில கம்பு இருந்தது, ஒரு தடி, நான் அதால் அடிச்சு கொண்டு இருந்தேன். இப்னு மஸ்ஊத் அப்படின்னாங்க. நான் திரும்பி பார்த்ததோட அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி அந்த புதுனம் அடைஞ்ச மாதிரி கையில இருக்கிற கம்பு கீழே விழுந்துட்டு. ஏன் கையிலேருந்து கீழே விட்டீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோவப்பட்டாங்க. அந்த கோவத்துடைய நேரத்தில் இருந்த அழகு கூட அழகாக இருந்தது. நான் அந்த அழகில் லயித்து போய் மயங்கி போய் கையில் இருக்கும் தடியை நான் கீழே போட்டேன்.
பாருங்க, நோயிலையும் அழகு, கோபத்திலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாகத்தான் இருப்பாங்க. சிலவங்க அழகா இருப்பாங்க, டென்ஷன் ஆகிட்டா அழகு வைத்திரும். பதட்டம், அவங்கள பார்த்தாலும் பதட்டம், இங்களை பார்த்தாலும் பதட்டம், அப்படி ஒரு கட்டம் வரும்ல. சில பேருக்கு அப்படி இருக்குமே, அழகாத்தான் இருப்பாங்க, ஆனால் டென்ஷன் ஆகிட்டா ஐயோ அவரை பார்க்க முடியாது, அவரெல்லாம் ஒரு மாதிரி டைப்பாக இருப்பேன், ஆளை கொஞ்சம் மீட் பண்ணலுமா, இல்லை அவர் டென்ஷன் ஆகிக்கிறாரு. டென்ஷனாக இருப்பாங்க. சில பேர் எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, ஆள் டென்ஷன் ஆகிக்கிறா, கூலாகிக்கிறா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் டென்ஷன் ஆகிட்டா யாருமே முகத்தில் சிரிப்போட சந்தோஷமாக, இப்போ 1 கோடி காலையில் வரணும், 10 மணிக்கு அந்த சல்லியை நான் கொடுக்கணும், இந்த டைமில் என்ன ஜொலியாகிக்கிற மாதிரி விளங்குது, ஜொலியாகிக்கிறா 1 கோடி கொடுக்கணும் 10 மணிக்கு அப்படின்னா எப்படி எவ்வளோ டென்ஷன் இருக்கும் மனுஷன். இது நீங்கள் எல்லாருமே அப்படித்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வருத்தத்தின டைம்லேயும் அழகாக இருந்தாங்க, கோவத்தின டைம்லேயும் அழகாக இருந்தாங்க. சரி, ஒரு டென்ஷனாக இருந்தா, தடமாத்தம் கொண்டு இருந்தா அழகாக இருந்தாங்களா? அதுலேயும் இருந்தாங்க. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, நாளைய நாள் பத்ருடைய யுத்தம் நடைபெற இருக்கிறது. காவிர்கள் 1000 பேர் வந்து நிறைஞ்சிட்டாங்க, முஸ்லீம்கள் 313 பேர், கொஞ்சம் வாள்கள், கொஞ்சம் ஆயுதங்கள். இந்த டைம் எவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் விழுந்து துஆ கேட்டு என்ன சஹாபிகள் தோல்வியை கொடுத்துறாத. என்னதான் இருந்தாலும் ஒரு தலைவர் இந்த டைமில் பதட்டமாகத்தான் இருப்பார். இது எப்படி நடக்கும், எப்படி முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கும்? அந்த டைமில் சுப்ஹானல்லாஹ், ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், டென்ஷனுடைய டைம் அது. அந்த டைமில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய இரவு அது 17 நைட், ரமலான் போகிற 17 தானே பத்ரு நடந்தது. அந்த நைட்டில் சஹாபிகள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூடாரத்துக்குள்ளே இருந்து சொகப்பு கலர் ஒரு கோட்டை போட்டு கொண்டு வந்தாங்க. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் சிகப்பு நிற கோட்டை போட்டு அப்படியே நடந்து வாராங்க. வானத்தை பார்த்தேன், பரிபூரணமான சந்திரன் இருக்கிறது. நான் சந்திரனையும் பார்த்தேன், ரசூலுல்லாவையும் பார்த்தேன். சொல்றாங்க, அல்லாவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த பரிபூரண சந்திரனை விட பெருமானார் அழகாக காணப்பட்டார்கள். சொல்லி போட்டு சொல்றாங்க, கர்ரர்து நல்ர இலைஹிமா, ஒரு தடவை பார்க்கல, திரும்ப சந்திரனை பார்த்துட்டு திரும்ப ரசூலுல்லாவை பார்த்தேன், திரும்ப சந்திரனை பார்த்துட்டு திரும்ப ரசூலுல்லாவை பார்த்தேன். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், சந்திரனை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் அழகாக காணப்பட்டார்கள். தால அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதாஇ வாஜப ஷுக்ரு அலைனா மாதா லில்லாஹி தாயி. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல முன்னால மதீனத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கே அது விளங்கிட்டே. மதீனத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு, மதீனத்துக்கு வந்த பிறகு தானே பத்ரு, மதீனத்தில் இருந்து கொஞ்ச நாள் இருந்த பிறகு தானே பத்ரு. மதீனத்துக்கு உள்ள வரும்போதே மதீனத்து பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெண்கள் எல்லாரும் எப்படி படிச்சாங்க? தால அல் பத்ரு அலைனா, பரிபூரண சந்திரன் எங்கள் ஊருக்கு வருகிறார், பரிபூரண சந்திரன் எங்கள் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு அழகைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை வச்சிருக்கிறான். 1400 ஆண்டுகள் தாண்டியும் அந்த அழகை இன்று நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம், அதை கேட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மௌத்துக்கும் முன்னால் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கடவில் காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. நாம் பேசுகிறோம், கதைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம்தான் உள்ளங்களிலே நிரம்பி காணப்படுகிறது.
சஹாபிகளுக்கு உலகத்தில் கிடைச்ச பாக்கியம் என்ன? நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க சஹாபிகளுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன? இல்லை அவங்க பத்ரில் கலந்து கொண்டாங்க, உஹுதில் கலந்து கொண்டாங்க, ஹந்தக்கில் கலந்து கொண்டாங்க, எல்லாத்துலையும் கலந்து கொண்டாங்க. நான் என்னுடைய மனதால் நினைப்பது ஒன்றே ஒன்று தான், அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ரசூலுல்லாவை பார்க்க கிடைச்சது தான் அவர்களுக்கு உயர்வு. பத்ர் என்பது ஒரு போர், உஹுது என்பது ஒரு போர், ஹந்தக் என்பது போர், எல்லாம் தியாகம் தான். இருந்தாலும் சஹாபிகளுக்கு கிடைத்த உயர்வான பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் அவர்கள் கண்டார்கள். எனவே பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய படைகோளம் வெளித்தோற்றம் என்றால் முதல் சொல் முதலே அழகுதான். அந்த அழகு உலகத்தில் சில கட்டங்களில் சில பேர்கள் அழகாக இருப்பாங்க, ஆனால் அந்த அழகுகள் மாறுபடும். கோபத்தில் இல்லாமல் போகும், டென்ஷனில் இல்லாமல் போகும், கவலையில் இல்லாமல் போகும். எல்லா நேரத்திலும் பரிபூரண சந்திரன் போலவே காட்சியளித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைய நாட்கள் எல்லாம் இப்போ அழகை பார்த்தாச்சு. அழகில் சில கட்டத்தில் இந்த பொண்ணை பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல, பொண்ணை பார்த்துட்டீங்களா, மகனுக்கு பொண்ணை பார்த்தாச்சா? ஆமாம் பார்த்தாச்சு. எப்படிங்க அழகாக இருக்கிறா, அழகாக இருக்கிறா அப்படியா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இல்லை, முடி நல்ல நீளமாக இருந்தது, மூக்கு அப்படி இருந்தது, சிரிக்கும் போது பல்லு அப்படி இருந்தது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். முதலாவது சொல் என்ன? அழகாக இருந்தா. அதுதானே முதல் பதில். இன்றைய நாள் அழகை பார்த்தோம், நாளைய நாள் அந்த அழகில் முடியுடைய அழகு என்ன, பல்லின் அழகு என்ன, பேச்சின் அழகு என்ன, மூக்கின் அழகு என்ன, காதின் அழகு என்ன, ஷோல்டரின் அழகு என்ன என்பதை அழகழகாக ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சொல்லும் எனக்கும் கேட்கும் உங்களுக்கும் இதிலே தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நம் அனைவரையும் நல்லவர்களாக, ஸ்ரீதேவிகளாக, சிறந்த மனிதர்களாக எங்களை ஆக்கியருள்வாயா. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நல்ல முஃமின்களாக வாழ வைப்பாயாக, நல்ல முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்று உலகத்தில் தரக்குறைவாக பேசும் ஒரு சமுதாயம் இருக்கும் காலத்தில் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வாயினால் நாவினால் என்றுமே புகழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிரை விட அன்பு வைக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. மௌத்துக்கு முன்னால் இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பல முறைகள் கனவில் காணும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. துனியாவில் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட்டும் நாம் தூரமாக இருந்தாலும் மறுமையில் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. சொர்க்கத்திலாவது அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. எங்களுடைய நாவுகள் எப்பொழுதும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லும் பாக்கியத்தை எங்களுடைய நாவுகளுக்கு நசீபாக்கி தந்தருள்வாயா. எங்களுடைய பிள்ளை குட்டிகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்கியருள்வாயா, ஸ்ரீதேவிகளாக ஆக்கியருள்வாயா. அஹ்லுஸ் சுன்னாவுடைய அகீதாவிலே வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. வழிகேடுகளில் சிக்கிவிடாமல் பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ் நம்மையும் நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளை குட்டிகளை திடீர் மௌத்துகள், விபத்துகள், கெட்ட நோய்கள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. ஆபத்துகள் ஏதாவது எங்களுக்கு எழுதப்பட்டிருந்தால் அதற்கு முன்னால் ஒரு சதகாவை கொடுத்து அந்த ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ரஹ்மானே, இந்த மஜ்லிஸில் இன்றைய நாள் கூட யாரெல்லாம் இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கும் நமக்கும் சொர்க்கத்துடைய உணவை தந்தருள்வாயா. காசா முஸ்லீம்களுக்கு உணவு கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே, காசா முஸ்லீம்களுடைய பசியை போக்கி வைப்பாயா. அவர்கள் இன்றைய நாளும் பசிக்காக வேண்டி தவித்து தாகத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அந்த முஸ்லீம்களுக்கு ரஹ்மானே, இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு உணவை கொடுத்து நிம்மதியை கொடுத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Amen.
لا إله